ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாருக்குள்ளும் ஒரு இனம் புரியாத சில பயம் கலந்த சந்தோஷமான அப்படி ஏதோ ஒன்று இருதயத்தில் என்ன செய்கிறோம். உங்களுக்கு இருக்கா இல்லையா? எனக்கு இருக்குது. ஹல்லேலூயா. ஏன்னா ஒரு வருஷத்தை முடிச்சு அடுத்த நெக்ஸ்ட் இயரை நம்ம என்ன செய்ய போகிறோம், ஸ்டார்ட் பண்ண போகிறோம். உண்மையில நம்ம எல்லாம் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. யாருக்கு தூக்கம் வருதா? இல்லை. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாய்ப்பை தந்த தேவாதி தேவனுக்கும் ஊழியருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நன்றியையும் வாழ்த்துலையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். வருஷத்தின் கடைசி மாதம், கடைசி நாள், கடைசி மணித்துளி, ஏன்னா 11 கடைசி மணி, கடைசி மணித்துளி, கடைசி நிமிடங்களுக்குள்ளாக நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், நம்ம வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது நம்முடைய பலத்தால் அல்ல. ஆமென். ஸ்தோத்திரம். தேவனுடைய கிருபை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் மிகவும் குறைவு. ஆமென். கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தையை இந்த நாளிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்வாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆவிக்குரியவர்களின் எதிர்பார்ப்பு இப்ப இருக்கிறதான இந்த சூழ்நிலையிலே என்னவாக இருக்கும் என்று சொன்னால், கர்த்தருக்காக நிறைய சாதிக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்தேன். ஆனால் இந்த வருஷத்தில் நிறைய என்ன செய்யல, கர்த்தருக்காக சாதிக்க முடியவில்லை. நிறைய ஊழியங்களை செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். தேவ சித்தம் அறிந்து செயல்பட வேண்டும் என்று நினைத்தேன். ஆனாலும் குறைவு அப்படிங்கிறதான ஒரு ஏக்கத்தோடு கூட என்ன செஞ்சிருப்பாங்க, அமர்ந்திருப்பீர்கள். அதே வேளையிலே கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறதான நிலையில இருக்கிறவர்களுடைய இருதயத்தில் என்ன ஓடும் அப்படின்னு சொன்னா, எதிர்பார்த்தது நடக்கவில்லை, ஏங்கினது கிடைக்கவில்லை, ஆசைப்பட்டது நிறைவேறவில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கிடைக்கல, நடக்கல, இப்படிப்பட்டதான. ஆனா அந்த வருஷம் என்ன செஞ்சிருச்சு, ஓடிருச்சு. இன்னும் என்ன புதிய வருஷத்துக்குள்ள வரப்போகிறோம். புதிய வருஷம் எப்படி இருக்குமோ அப்படிங்கிறதான ஒரு கேள்வி உங்களுக்குள்ளாக என்ன செய்திருக்கலாம், உண்டாயிருக்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம். எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 22வது வசனம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 22வது வசனம். கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமல் போனாள்? கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியனும் இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமல் போனாள் அப்படிங்கிறதான அந்த வார்த்தை என்னோடு பேசினபடியினாலே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்தபடி 2025ஆம் ஆண்டு முதல் பிரசங்கம் உங்களுக்கு ஆசீர்வாதமான நல்ல வாக்குத்தத்தமான வார்த்தைகளை கர்த்தர் தந்து, உங்களுக்கும் தனிப்பட்ட வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நேர்த்தியாய் தந்து புது வருஷத்தை நீங்கள் ஆசீர்வாதமாய் துவங்குவீர்கள். அதற்கு முன்பதாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதற்கு உங்களை நீங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் கீழ்ப்படுத்திக் கொள்வீர்களானால் 2025ஆம் வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாசித்த அந்த வசனம், கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ அப்படின்னு சொன்னா, கீலேயாத் அப்படிங்கிறது ரூபன், காத், மனாசே புத்திரருக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு பகுதி. இந்த கீலேயாத்தை குறித்து பார்க்கும்போது அது ஒரு பட்டணத்தை குறித்து, மலையை குறித்தும் ஒரு மனுஷனுக்கும் அந்த பெயர் என்ன செய்கிறது, வைக்கப்பட்டு இருக்கிறது. அதிக விளக்கம் கொடுக்க நேரம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பிசின் எப்படி உண்டாகும் என்று சொன்னால், கீலேயாத்தில் இருக்கிறதான ஒரு மரங்களில் இருந்து வடிகிறதான ஒரு பிசின் தான் அது தைலமாக என்ன செய்கிறது, ஆமென் ஸ்தோத்திரம், பயன்படுத்தப்பட்டது. அது ஒரு திரவமாக என்ன செய்கிறது, பயன்படுத்தப்பட்டது. இது சரீரத்தில் இருக்கிற காயங்களை ஆற்றக்கூடிய ஒரு தன்மை உடையது.
இருந்தது. அது மாத்திரமல்ல, இது நல்ல ஒரு வாசனை நிறைந்த ஒன்று. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இது அபிஷேக தைலத்துக்காகவும் இன்னும் மற்ற காரியங்களுக்காகவும் வேதாகமத்திலே பயன்படுத்தப்பட்டதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க என்ன சொல்ல வரார் அப்படின்னா, கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, கீலேயாத்திலே பிசின் தைலம் இருந்தது, ரணவைத்தியன் இல்லையோ, ரணவைத்தியனும் இருந்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என் குமாரத்தி ஏன் சொஸ்தமடையாமல் போனாள்? இதுதான் இந்த கொஸ்டின். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய பேருக்கு இங்க அமர்ந்திருக்கிறவங்க வாழ்க்கையில ஏன் என் வாழ்க்கையில இது நடக்கல, ஏன் இதை நான் எதிர்பார்த்தேன் இந்த வருஷம் என் வாழ்க்கையில அதுக்கு கிடைக்கலையே, நான் நல்லா ஜெபம் பண்ணினேன், ஆலயத்துக்கு போனேன், கர்த்தரை ஆராதித்தேன், கொடுத்தேன், கர்த்தருக்காக சாட்சியாய் வாழ்ந்தேன், ஆனால் ஏன் என்னுடைய வாழ்க்கையில இது நடக்கவில்லை? ஏன் நான் எதிர்பார்த்தது என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறவில்லை என்று சொல்லி உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் என்ன செஞ்சிருக்கலாம், உண்டாயிருக்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையானது தேவனுடைய அங்கலாய்ப்பும் தீர்க்கதரிசியின் புலம்பலுமாக இந்த வார்த்தை வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரணவைத்தியனும் அங்கே இல்லையோ, பின்ன ஏன் சுகமாகல, பின்ன ஏன் சுகமாகல? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒரு கொஸ்டின். கிட்டத்தட்ட இந்த 8ஆம் அதிகாரத்துல 12 கொஸ்டின் கேட்கப்பட்டு இருக்கிறது. 12 கொஸ்டின் என்ன செஞ்சிருக்கிறது, கொஸ்டின் கேட்கப்பட்டு இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேள்வியாக கேட்கப்பட்டு இருக்கிறது. இதுல 3 காரியங்கள் ஜனங்கள் என்ன செய்யறாங்க, கொஸ்டின் எழுப்புகிறார்கள். மற்ற ஸ்தோத்திரம் 9 காரியங்கள் ஆண்டவர் கேட்கிற ஒரு கேள்வியாக இந்த அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். நீங்கள் வீடுகளில் போய் என்ன செய்து கொள்ளுங்கள், வாசித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கிட்டத்தட்ட ஒரு 6 கேள்விகள் இங்க நம்ம வாசித்த இந்த வசனத்துல மாத்திரமே 3 கேள்வி இருக்கு. தைலம் இல்லையா, ரணவைத்தியன் இல்லையா, பின்ன ஏன் சுகமாகல, பின்ன ஏன் நடக்கல, பின்ன ஏன் கிடைக்கல, பின்ன ஏன் நான் ஆசீர்வதிக்கப்படல, பின்ன ஏன் என் குடும்பத்துல சமாதானம் இல்ல, பின்ன ஏன் என் குடும்பத்துல சந்தோஷம் இல்ல, பின்ன ஏன் என் வியாதி சுகமாகல, பின்ன ஏன் எனக்கு நெருக்கம் மாறல? அந்த கொஸ்டினுக்கு கர்த்தர் இந்த வேளையிலே உங்களுக்கு பதில் தருவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த கொஸ்டினுக்கு, இந்த 3 கொஸ்டினுக்குமே நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த இடத்துல அந்த 6 கொஸ்டின் கர்த்தர் சொல்ல 6 கொஸ்டின்ல உங்களுக்கு என்னது, அதுக்கு விடை இருக்குது. அதைத்தான் இப்ப நான் பார்த்து விட்டு அமர விரும்புகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்க சொல்வதற்கு அந்த அதிகாரங்களிலே வாசிக்கும் போது, தொடர்ந்து வாசித்து கொண்டு வரும்போது, அங்க பிசின் தைலம் இருந்தது, ரணவைத்தியன் சீல் பிதுக்கப்பட்டு அவன் சுத்திகரிக்கிற ரணவைத்தியனும் இருந்தான். ஆனால் அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது, என் குமாரத்தி என்ன செய்யல, சொஸ்தமாகல. 7வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும், காட்டுப்புறாவும் கொக்கும் தகைவிலான் குருவியும் தங்கள் வரத்தக்க காலத்தை அறியும். என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை, பறவைகள் காலத்தை அறிந்து இடம் பெயர்கிறது. நல்லா அறிஞ்சு கொள்ளணும் பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள். பறவைகள் என்ன செய்கிறதாக என்ன செய்ய வேண்டும், நாம் செயல்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, அங்கே சொல்லப்பட்டிருக்கிற 20வது வசனத்துல, அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது, நாமோ என்ன செய்யல, ஒரு தேவன் உருவாக்கின சிருஷ்டி காலத்தை அறியுமானால் தேவ பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும், அறுப்பு காலம் முடிஞ்சிச்சு, கோடை காலமும் முடிஞ்சிச்சு, எல்லா ரட்சிப்புக்கு ஏதுவான எல்லா காலங்களும் நமக்கு நேராக கடந்து வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேபுகாத்து நேச்சருக்கு அவன் மேல 7 காலங்கள் கடந்து போனது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அவன் அதை பயன்படுத்தி கொண்டான், மனம் திரும்பினான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 24 முடிய போகுது. 25 உங்களுக்கு ரட்சிப்பின் ஆண்டாக, விடுதலையின் ஆண்டாக, ஆசீர்வாதத்தின் ஆண்டாக, சுகத்தின் ஆண்டாக, மேன்மையின் ஆண்டாக கர்த்தர் உங்களுக்கு மாற்றி தர வேண்டுமானால் ரட்சிப்பு உங்களிடத்தில் என்ன செய்ய வேண்டும், பூரணப்பட்டு இருக்க வேண்டும். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேனே, பின்ன ஏன் நான் ரட்சிக்கப்படணும்? நீங்க நிறைய பேருடைய கொஸ்டின் அதுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரட்சிப்பு நம்மிடத்துல என்ன செய்ய வேண்டும், அது பூரணமாக வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்ப பின்ன ஏன் என் குமாரத்தை என்ன செஞ்சா, சொஸ்தமடையாமல் போனாள்?
முதலாவதாக நான் சொல்லுகிற காரியம் வாசியுங்கள். அவன் 4வது வசனம், 8ஆம் அதிகாரம் 4வது வசனம். நீ அவர்களை நோக்கி விழுந்தவர்கள் எழுந்திருக்கவில்லையோ, வழி தப்பி போனவர்கள் திரும்புகிறதில்லையோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனத்தை கவனமாய் கவனியுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. முதலாவதாக என் ஜனமாகிய குமாரத்தை போவதற்கு காரணம் என்னன்னா, விழுந்தவர்கள் எழுந்திருக்கவில்லை. 2024ஆம் ஆண்டிலே ரட்சிக்கப்பட்டு விடுதலை பெற்றவர்கள் அவன் அநேக நேரங்களில் நாம் விழுந்திருக்கிறோம், பாவத்திலே விழுந்திருக்கிறோம், தேவ சித்தம் செய்வதில் விழுந்திருக்கிறோம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து விழுந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ அப்படின்னா, மனுஷனுக்கு எனது தடுமாற்றம் வரும். ஆனா என்ன செய்யணும்? எழுந்திருக்க வேண்டும். ஏன் குமாரத்தை சொஸ்தமடையாமல் போனால் என்று சொன்னால், சிலர் விழுந்தாங்க, விழுந்த இடத்திலே தான் கிடக்குறாங்க, எழும்பல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை நீங்களே கொஸ்டின் கேட்டுக்கோங்க. நீங்க விழுந்த இடத்துல எழும்புனீங்களா? தெரியுது, நான் தேவனை விட்டு தூரமாய் போய் விழுந்து கிடக்கிறேன், தேவ சமூகத்தில் இல்லாதபடிக்கு நான் விழுந்து கிடக்கிறேன். தெரியுது, எழும்ப என்ன செய்யல, மனமில்லை. சொஸ்தமடையாமல் போவதற்கு முதல் காரணம், விழுந்த இடத்துல எதுல விழுந்தையோ, வெளிப்படுத்தல வாசிக்கிறோமே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எதுல விழுந்தையோ அதுல எழும்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2ஆவதாக சொல்லப்பட்டு இருக்கிறது, வழி தப்பி போனவன் திரும்புகிறது இல்லையோ. இப்ப நம்ம தான் நடந்து போய்கிட்டு இருக்கிறோம், தடுமாறி விழுந்துட்டோம். விழுந்த நம்ம எழும்புவோமா, எழும்ப மாட்டோமா? என்ன செய்வோம்? யாரும் பாத்திரக்கூடாதுன்னு விழுந்த ஸ்பீட்ல நம்ம என்ன செஞ்சிருவோம்? அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. தடுமாற்றம் இருக்கும், இல்லைன்னு சொல்லல. பூமி நம்ம வாழுகிறதான பூமி அப்படிப்பட்டதான ஒரு பூமி. தடுமாற்றம் கட்டாயம் வரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எழுந்திரணும். அதே வேளையில நாம் எங்கேயோ ஒரு ஸ்தோத்திரம், ஒரு வழி தெரியாத ஒரு ஊருக்கு நாம் போய்கிட்டு இருக்கோம். போகக்கூடிய பாதையை விட்டுட்டு வேற ஒரு பாதையில் என்ன செஞ்சிட்டோம்? வழி மாறி போனோம்னா நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு என்ன செய்ய முடியாது? சேர முடியாது. அப்ப என்ன செய்யணும்? மறுபடி எங்க வழியை தவற விட்டோமோ அந்த இடத்திலிருந்து மறுபடியும் சரியான பாதையை நோக்கி நாம் ஓடுவோமானால் நாம் சொஸ்தமடைவோம். ஹல்லேலூயா. நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். 2ஆவதாக அதே கேள்வியிலேயே கர்த்தர் ஆன்சர் வச்சிருக்கிறாரு. நீ என்ன செஞ்சிட்ட? வழி தப்பி போன, திரும்பி வரல. நிறையவருடைய பாதைகள் இன்றைக்கு என்ன செஞ்சிருக்கிறது? மாற்றப்பட்டு இருக்கிறது. நேராய் போக வேண்டிய நாம் இன்னைக்கு பக்க வழிகளை தெரிந்து கொண்டு சுயத்தின்படி நம்முடைய மனசும் மாம்சமும் விரும்புகிறபடி நமக்கென்று ஒரு வழியை வகுத்து கொண்டு அந்த பாதையிலே வழி தவறி போய்கொண்டு இருக்கிறோம். தெரிகிறது, நான் போறது தவறான வழியில் தெரிகிறது, நான் எடுக்கிற தவறான முடிவுன்னு தெரிகிறது. ஆனாலும் என்ன செய்யல? ட்ராக் மாறி போய்கிட்டு இருக்கு. அருமையான சகோதரனே, சகோதரியே, 2025ஆம் ஆண்டுக்குள் நுழைய போகிற நாம் எங்க நம்முடைய வழியை தவறவிட்டோமோ அந்த வழியை மறுபடியும் பிடித்து கொண்டு நாம் ஓடுவோமானால் நித்திய ஜீவனுக்கு நேராக தேவன் நம்மை நடத்தி செல்வார். ஹல்லேலூயா. 3ஆவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5வது வசனம், ஆனாலும் எருசலேமியராகிய இந்த ஜனம் என்றென்றைக்கும் வழி தப்பி போகிறது என்ன? கபடத்தை உறுதியாய் பிடித்திருக்கிறார்கள், திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். 3ஆவதாக ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், திரும்ப மாட்டோம். நாங்க இப்படித்தான், நீங்க என்ன பிரசங்கம் பண்ணினாலும் சரி, நீங்க என்ன உபதேசம் பண்ணினாலும் சரி, நாங்க என்ன செய்ய மாட்டோம்? திரும்ப மாட்டோம். எங்க பாதை இப்படிதான், சத்தியம் இப்படி சொல்லுகிறது, இந்த சத்தியத்தின்படி நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி உபதேசிக்கப்படுகிற வேளையிலே திரும்புங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறதான வேளையிலே நம்ம என்ன செஞ்சிடணும்? திரும்பிடணும். தேவன் பக்கமாக என்ன செஞ்சிடணும்? திரும்பணும். திரும்ப மாட்டோம் அப்படி நம்ம இருந்தோமானால் நாம் குணமடைய முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. 4ஆவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஸ்தோத்திரம். 8வது வசனம்,
நாங்கள் ஞானிகள் என்றும் ம். கர்த்தருடைய வேதம் எங்களிடத்தில் இருக்கிறது என்றும் நீங்கள் சொல்லுகிறதுபடி மெய்யாகவே இதோ வேதபாரகரின் கள்ள எழுத்தாணி அதை அபத்தமாக்குகிறது. என் ஜனமாகிய குமாரத்தை சொஸ்தமடையாமல் போவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, வசனம் எங்களுக்கு தெரியும், நாங்களும் பிரசங்கம் பண்ணுவோம், எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கறதான ஒரு மேட்டிமையான சிந்தை அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இருந்ததினாலே ரணவைத்தியர் இருந்தும் பிசின் தைலம் இருந்தும் சுகமாகாமல் போவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்க என்ன பிரசங்கம் பண்ணாலும் நாங்க என்ன செய்வோம்? நாங்கள் தான் பைபிள் வாசிக்கிறோமே, நாங்கள் தான் ஊழியம் செய்கிறோமே, நாங்கள் தான் என்ன செய்கிறோம்? பிரசங்கிக்கிறோமே, நாங்கள் தான் ஜெபிக்கிறோமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அங்க அழகாக ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் என்ன சொல்றாங்களா? தங்களை ஞானிகள் என்று, தான் கரெக்ட் என்று, நான் சரி என்று, நான் போவது கரெக்ட் என்று, நான் எடுக்கிற முடிவு கரெக்ட் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வேதம் எங்களிடத்திலும் இருக்கிறது என்று தீர்க்கதரிசிக்கு விரோதமா பேசுறாங்க. தீர்க்கதரிசிக்கு எரேமியா தீர்க்கதரிசின்னு சொல்றாரு, ஆண்டவர் இப்படி சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து கேட்காங்க, போ போ, எங்களுக்கு தெரியும், கர்த்தருடைய வசனம் எங்களிடத்திலும் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சொஸ்தம் அடைய முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்ததாக ஆமென், ஸ்தோத்திரம். 9வது வசனம், ஞானிகள் வெட்கி கலங்கி பிடிபடுவார்கள். இதோ கர்த்தருடைய சொல்லை வெறுத்து போட்டார்கள், அவர்களுக்கு ஞானம் ஏது? கர்த்தருடைய வார்த்தையை என்ன செஞ்சாங்க? வெறுத்தார்கள், அலட்சியம் பண்ணினார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். யுத்தம் நடக்கும், நீங்கள் ஆமென் அந்நியர் கையில விற்கப்பட்டு போவீர்கள், நீங்கள் சிறையாக்கப்பட்டு போவீர்கள். இது எப்ப நடக்கும் அப்படின்னா, நேபுகாத் நேச்சார் எருசலேமிலே வந்து எல்லாவற்றையும் அழித்து சூறையாடி ஜனங்களை சிறை கைதிகளாக பிடித்து அந்த நாட்களிலே நடக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி சிறைப்பிடிச்சு போன பிறகும் எரேமியா சொல்றாரு, எப்பா நீங்க அங்க போவாதீங்க, இங்க இருங்க அப்படின்னு சொன்னா அந்த ஜனங்களை என்ன செய்யல? கேட்கல. கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன செய்யல? செவி கொடுக்கல. இங்க எருசலேம் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த சபை எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த இடம் எங்களுக்கு ஏற்றது இல்லை, இந்த இடம் எங்களுக்கு சௌரியமானது இல்லை, இந்த இடம் எங்களுடைய விருப்பத்தின்படி நடப்பதற்கு இது ஏற்றதாக இல்லை என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை வெறுத்தார்கள், அலட்சியம் பண்ணினார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சொஸ்தமடையாமல் போனார்கள். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான சுபாவங்கள் இருக்குமானால், இந்த பழைய வருடத்தோட பழையவைகளை எல்லாம் களைந்து விட்டு புதிதான ஆவியுடையவர்களாக, புதிய தீர்மானம் உடையவர்களாக, புதிய திட்டத்தை வகுத்து கொண்டவர்களாக அடியெடுத்து வைக்க ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக வாசிக்கலாம். ஆமென். 12வது வசனம், தாங்கள் அருவருப்பானதை செய்ததின் நிமித்தம் வெட்கப்படுகிறார்களா? பரிசேதம் வெட்கப்படார்கள், நாணவும் அறியார்கள். ஆகையால் விழுகிறவர்களுக்குள்ளே விழுவார்கள், நான் அவர்களை விசாரிக்கும் காலத்திலே இடருண்டு போவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வெட்கப்படுகிறார்களா அப்படின்னா வெட்கப்படல, துக்கப்படல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் தவறு செய்து விட்டேன் என்று சொல்லி கவலைப்படல, வேதனைப்படல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த அனுபவம் நமக்கு வேணும். ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு தேவனுக்கு விரோதமா ஒரு காரியத்தை செய்துட்டோம் அப்படின்னு சொன்னா மனசுக்குள்ள என்ன வரணும்? துக்கம் வரணும். அந்த மனதுக்குள்ள உண்டாகிற அந்த துக்கம் என்ன செய்யுமா? மனம் திரும்புதலை உண்டாக்கும் அப்படின்னு பவுல் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு விரோதமா, வசனத்துக்கு விரோதமா, தேவ சத்தத்துக்கு விரோதமா சில காரியங்கள் நாம் செய்கிறோம் என்று சொன்னால், செய்து விட்டு நான் மட்டுமா செஞ்சேன், எத்தனை பேர் இந்த தப்பை செய்யலையா, அவங்கெல்லாம் இந்த தவறை செய்யலையா, இதுல என்ன இருக்குது, அவங்க இத்தனை வருஷமா கர்த்தரை ஆராதிக்காங்க, அவங்க தவறலையா, நான் மட்டும்தான் தவறுனானா, சபையில எல்லாரும் கரெக்டாவா இருக்கிறாங்க? இல்ல இல்ல.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்றவர்களை அல்ல, நாமே நம்முடைய வாழ்க்கையை நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மற்றவர்களை குற்றம் சாட்டிட்டு, மற்றவர்களை கை நீட்டி என்ன செய்யக்கூடாது? பேசுகிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் செய்த தவறுக்கு, ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், ஆண்டவரே நான் உடைய பாதை விட்டு தவறிட்டேன், உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம என்ன செஞ்சுட்டேன்? பாவத்துல விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி மனத்தை துக்கப்படுத்தி, ஸ்தோத்திரம், தேவ சமூகத்துல விழுந்து கிடந்து கதறி என்ன செய்யணும்? ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தலையை தூக்கி சொல்ல முடியாம என்ன செய்யணும்? பாவியாகி என் மேல். அதுதாங்க சரியான மனம் திரும்புதல். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நம்மை திருப்திப்படுத்தக்கூடாது. அவங்க அப்படி இருந்தாங்க, இவங்க இப்படி இருக்காங்க, அவங்க அப்படி ஜெபம் பண்ணாங்க, அவங்க இவ்வளவு அந்நிய பாஷை பேசுறாங்க, அவங்க தீர்க்கதரிசனம் சொன்னாங்க, அவங்களே இப்படிதான் இருக்காங்க, நான் இப்படி இருந்ததுல என்ன? அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெட்கப்பட வேண்டும், வெட்கப்படணும். நான் ஒரு கர்த்தரை அறிந்தவா, ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவன், நான் இப்படி ஒரு கீழ்த்தரமான, ஒரு கேவலமான, ஒரு பரிசுத்தத்துக்கு விரோதமான காரியத்தை செய்துவிட்டேனே என்று சொல்லி கூடி குறுகி வெட்கப்பட்டு தேவ பாதத்தில் விழுந்து கிடந்து அழுது புலம்பி மன்னிப்பை என்ன செய்ய வேண்டும்? அதுதான் மனம் திரும்புதல். அப்படி மனம் திரும்புகிறதால ஆமென், குமாரத்தி என்ன செய்வாளா? சொஸ்தமாவாள் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2024 உங்களுக்கு எப்படி இருந்துச்சோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2025 உங்க வாழ்க்கையில சரி, தனிப்பட்ட வாழ்க்கையில சரி, குடும்பத்திலும் சரி, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமானால், கர்த்தர் உங்க குடும்பத்திலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமானால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தவறை நாம் உணர வேண்டும். தேவ சமூகத்தை விரும்ப வேண்டும். மற்றவர்களை குற்றம் சாட்டி சிலர் சொல்லுவாங்க, ஆலயத்துக்கு வந்து என்னத்துக்கு? ஆலயத்துல இருக்கிறவங்க ஒழுங்காவா இருக்கிறாங்க, ஆராதிக்கிறவங்க ஒழுங்காவா ஆராதிக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஆலயத்துக்கு வந்து என்னத்துக்கு? இன்னைக்கு நிறையவருடைய ஸ்டேட்மெண்ட் இதுதான். நான் சொல்றேன், மனுஷர்களை அல்ல, நம் தேவனை என்ன செய்யணும்? அவர்களை பார்த்து நீங்க ஆலயத்துக்கு வராம வீட்டுல இருந்தீங்கன்னா, அவர்கள் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஆலயத்துக்குள்ள வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவர்கள் சுத்திகரிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போயிருவாங்க. வீட்டுல இருந்த உங்களுடைய நிலைமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கீழையாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரணவைத்தியனும் இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி ஏன் சுகம் இல்லை? எவ்வளவு ஜெபம் பண்றோம், ஏன் உங்க வாழ்க்கையில விடுதலை இல்ல? குடும்பத்தில் இருக்க பிரச்சனை மாறலையே, பாவத்தை விட்டு மன திரும்ப முடியலையே. அப்படி மேலோட்டமான கிறிஸ்தவ வாழ்க்கையை தான் நம்ம விரும்புறோம். சத்தியத்துக்குள்ள ஆழமாய் தேவனுக்குள்ளாக வருவதற்கு விருப்பம் இல்லையே. எப்படி கர்த்தர் கிரியை செய்ய முடியும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. விழுந்துட்டியா? எழும்பதுக்கு ட்ரை பண்ணு. தடம் புரண்டுட்டியா? திரும்ப அந்த பாதைக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணு. முடியாது, நான் இப்படித்தான் இருப்பேன், நான் இப்படித்தான் செய்வேன், எனக்கு நான் தெரிந்து கொண்ட பாதையில் தான் வாழ்வேன் என்று சொல்லி நமக்கு நாமே ஒரு வழியை வகுத்துக் கொள்வோமானால் அந்த பாதையின் முடிவு அந்த பரிதாபமாக இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வழிகளிலே நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து அதன் வழியில என்ன செய்யுங்க? முன்னோர்கள், நமக்கு முன்பாக பரிசுத்தவான்கள் வாழ்ந்த அந்த பாதையை பின்பற்றி நடப்பதற்கு நாம் முயற்சி எடுப்போம். எரேமியா புலம்புகிறார், எரேமியா அழுகிறார், என் ஜனங்கள் சங்காரமாகிறார்களே. இன்னைக்கு இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கிற நாம் எல்லாரும் தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக புலம்பி தவிக்கிறதான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். இன்னைக்கு நம்ம நிலைமை எப்படி இருக்குது? பரிதாபமா இருக்குது. விசுவாசிகள் சொல்றோம், எத்தனை பேர் குடும்பத்தில் ஐக்கியம், கணவன் மனைவிக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள ஐக்கியம் இருக்கிறது? எத்தனை குடும்பத்துல சமாதானம் இருக்கிறது? எத்தனை குடும்பத்துல வந்த வியாதி நீங்க மாட்டுக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பழைய வருஷத்துல பழையவைகள் எல்லாம் என்ன செய்யுங்க? களைந்து போடுங்க, களைந்து போடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு என்ன செய்வார்?
அங்க இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்களாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 14வது வசனத்துல, நாம் சும்மா இருப்பானேன், கூடி வாருங்கள், நாம் அரணான பட்டணங்களுக்குள் பிரவேசித்து அங்கே சங்காரமாவோம். நாம் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை சங்காரம் பண்ணி நமக்கு பிச்சு கலந்த தண்ணீரை என்ன செஞ்சாரு? குடிக்க கொடுத்தார். சமாதானத்துக்கு காத்திருந்தோம், பிரயோஜனம் இல்லை. ஆரோக்கியத்துக்கு காத்திருந்தோம், இதோ ஆபத்து. ஆண்டவர் பத்தி அவங்க கேட்காங்க. அவங்க சொல்றாங்க, எப்பா சும்மா இப்படி இருந்து என்ன செய்ய? ஆண்டவர் தேசத்தை என்ன செஞ்சிட்டாரு? அழிச்சிட்டாரு. ஜனங்களை எல்லாம் நிர்மூலமாக்கிட்டாரு. இனி நம்ம அங்க இருந்து என்ன செய்ய? ஏதாவது அரணான பட்டணத்தை பார்த்து நம்ம என்ன செய்வோம்? அங்க போவோம், அங்க போய் சாவோம். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் நம்ம முடிவெடுக்கிறோம். எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமே இருந்து என்னத்துக்கு? வா, எதாவது நினைச்சுவோம், செய்வோம், ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம். இருக்கிற இடத்துல, விழுந்த இடத்துல நீ எழுப்புவதற்கு முயற்சி பண்ணணுமே வழிய, நீ மற்ற இடத்துக்கு மாறி போனதுனாலயோ உனக்கு விடுதலை வரும் என்று சொன்னால் வராது. அந்த இடத்துல அங்க அப்படிதான் அவருக்கு சொல்றாங்க, வாப்பா அரணான பட்டணத்துக்கு போவோம், அங்க போய் நினைச்சுவோம். ஏன்னா கர்த்தர் நம்ம பாவம் செஞ்சனால கர்த்தர் நம்மளை சங்காரம் பண்ணிட்டாரு. இப்ப கர்த்தரை குற்றம் சாட்டுதாங்க. நம்ம பாவம் செஞ்சதுனால தானே கர்த்தர் சங்காரம் பண்ணாரு. அப்ப பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்குரிய முயற்சி எடுக்கிறதுக்கு வழி இல்லை. எங்கேயாவது போவோம். அது மாத்திரம் இல்ல, சமாதானத்துக்கு காத்திருந்தோம், குடும்பத்துல சமாதானம் இல்ல. சமாதானம் வரட்டும் ஜெபம் பண்ணா குடும்பத்துல சமாதானம் வரல. ஆரோக்கியம், நோயிலிருந்து விடுதலை பெறும் நினைச்சோம்னா நோய்க்கு விடுதலை கிடைக்கும் காத்திருந்தோம், ஆனா ஆபத்து. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கேள்வி கேட்பதற்கும் குறை சொல்வதற்கும் குற்றப்படுத்துவதற்கும் இது காலம் அல்ல. நாம் மனம் திரும்புகிறவர்களாக கர்த்தர் நம்மை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய வருஷத்துல இருக்கிற நாம் இன்னும் ஒரு சில நிமிடங்களுக்குள்ளாக புதிய வருஷத்துக்குள்ளாக போக இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆமென், தேவன் உங்களுக்கு நீங்கள் விரும்பின காரியத்தை கர்த்தர் செய்ய அவர் சித்தம் உள்ள தேவனாய் இருக்கிறார். அதை செய்து முடிப்பதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த பிசின் தைலம் மரத்திலிருந்து உண்டானி, ஆமீன், ஒரு மனுஷனை காயங்களை கட்டி சுகமாக்கினது உண்மையானால், என் தேவாதி தேவனாகிய என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்திலே தொங்கி ரத்தம் சிந்தி இருக்கிறார். அருமையான தேவச்சனமே, இந்த பிசின் தைலம் ஒரு குண சுகத்தை கொடுக்குமானால், என் ஆண்டவருடைய ரத்தம், என் ஆண்டவர் சிந்தின ரத்தம், ஆமென், உங்களுடைய வாழ்க்கையிலே அது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்பதில் சந்தேகம் இல்லை. அந்த மரத்திலே வடித்த பிசின் தைலம், ஆமென், சுகமாக்குமானால், ஆமென், சிலுவை மரத்திலே சிந்தப்பட்ட ரத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். இந்த ரத்தத்தை நம்பி இந்த ஆலயத்துக்குள்ளே வந்திருப்பீர்களானால் கவலைப்படாதீர்கள். கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தந்தருள்வார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்த எல்லா மேன்மைகளையும் கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம், வாருங்கள் நாம் தேவனிடத்தில் திரும்புவோம், வாருங்கள் நாம் தேவனிடத்தில் திரும்புவோம். அவரிடத்திலே மன்னிப்பு உண்டு, அவரிடத்திலே மீட்பு உண்டு, அவரிடத்திலே விடுதலை உண்டு, அவரிடத்திலே ஆசீர்வாதம் உண்டு, அவரிடத்திலே சௌக்கியம் உண்டு, அவரிடத்திலே சமாதானம் உண்டு. ஹல்லேலூயா. நான் ஆராதிக்கிற தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல. அவர் சகலத்தையும் செய்து முடிக்க வல்லமையுள்ள தேவன். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவரிடத்தில் திரும்புங்கள், அவரிடத்தில் திரும்புங்கள். திரும்ப மாட்டோம் என்கிறது அல்ல, ஆண்டவரிடத்தில் நீங்கள் திரும்புவீர்களானால் உங்க வாழ்க்கை தேவன் பக்கமாக திருப்பப்படுமானால் 2025 என்பது உங்க வாழ்க்கையில நீங்கள், ஆமென், ஸ்தோத்திரம், செய்த சாதிக்கிற வருஷமாக நீங்கள், ஆமென், நன்மையை பெற்றுக் கொள்ளுகிற ஆண்டாக கர்த்தர் மாற்றி தருவதற்கு அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, ஆமென், ஸ்தோத்திரம். கீலேயாத்தில் பிசின் தைலம், ஏசாயாவில் வாசிக்கும் போது வாசித்த பாருங்க, உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் சுகம் இல்லை, ரணமாயிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க அமர்ந்திருக்கிற நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படிதான், ரணம். ஏதோ வெளியே வரும்போது சிரித்து கொள்ளுகிறோம், ஒன்றுமே இல்லாதது போல காட்டிக் கொள்ளுகிறோம். சமாதானம் இல்லாவிட்டாலும் சமாதானம் இருக்கிறது போல நாம் என்ன செய்கிறோம்? நடித்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நடிப்பு காரியங்கள், இந்த மேலோட்டமான காரியங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த வேஷம் போடுகிறதான சூழ்நிலைகள்
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவைகளை எல்லாம் எடுத்து போட்டுட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனிடத்துல திரும்புவோம், தேவனிடத்துல திரும்புவோம், தேவனிடத்துல திரும்புவோம். தேவன் எதிர்பார்க்கிறதெல்லாம் ஆமீன் ஸ்தோத்திரம். என்னிடத்துல திரும்ப மாட்டாயா? என்னிடத்துல வந்து விட மாட்டாயா? என் பக்கமாய் நீ வந்து விட மாட்டாயா? என்னுடைய சித்தத்தை நீ செய்து விட மாட்டாயா? என்னுடைய விருப்பத்தை நீ ஆமென் நிறைவேற்ற மாட்டாயா என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அருமையான சகோதரனே சகோதரியே, தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் ஆமென் ரணவைத்தின்னு அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யறாங்க? அடுத்தால ஒரு கொஸ்டின் கேட்காங்க பாருங்க. அடுத்தால அவங்களுடைய அங்கலாய்ப்ப சொல்றாங்க பாருங்க. சீயோனிலே 19வது வசனம், சீயோனிலே கர்த்தர் இல்லையோ, அதில் ராஜா இல்லையோ என்று என் ஜனமாகிய குமாரத்தி தேசத்திலிருந்து கூப்பிடும் சத்தம். இப்ப வேதனை. இஸ்ரவேல் தேசம் செல்வ செழிப்பான தேசமாக ஒரு காலத்துல எப்படி இருந்துச்சு? நம்முடைய பாசையின்படி ஜே ஜே அப்படின்னு இருந்துச்சு. இன்றைக்கு தரமட்டமாக்கப்பட்டது. இப்ப புலம்புறாங்க, எங்க தேசத்துல கர்த்தர் இல்லையோ, எங்களை நடத்துவதற்கு ராஜா இல்லையோ. தேங்க்யூ ஜீசஸ். எத்தனை நேரம் நீங்க கேட்டிருப்பீங்க, தேவன் என்னோடு கூட இல்லையோ, என் குடும்பத்திலே என் தேவன் கிரியை இல்லையோ, என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கிரியை செய்யவில்லையோ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியே கண்களை மூடி தேவனுடைய திருமுகத்தை நோக்கி பார்ப்போம். பிசின் தைலம் இருக்கிறது, ஆலயம் இருக்கிறது, ஆண்டவர் இருக்கிறார், சபை இருக்கிறது, சத்தியம் இருக்கிறது, உபதேசம் இருக்கிறது. ஆனால் என் குமாரத்தி இன்னும் சொஸ்தமடையவில்லை. தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, இப்படிப்பட்டதான கிரியைகள் இடத்திலே இராதபடிக்கு இந்த வேலையிலே முற்றிலும் என்னை ஆண்டவரே சுத்திகரிப்பீராக, என்னை பரிசுத்தமாக்குவீராக, என்னை பரிசுத்தமாக்குவீராக, என்னை பரிசுத்தமாக்குவீராக. நீர் விரும்புகிற செய்கிறவனாக நான் மாற கர்த்தர் எனக்கு உதவி செய்வீராக. Praise the Lord. Thank you Jesus. ஆமென். கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணலாமா? கேள்வி கேட்ட நாட்கள் போதும், கொஸ்டின் எழுப்பின நாட்கள் போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுகமடையாமல் போனதற்கு காரணம் நீங்கள் தான். விடுதலை பெற்றுக் கொள்ளாமல் போவதற்கு காரணம் நாம் தான். விழுந்த அனுபவத்திலிருந்து எழும்பி திசை மாறி போன சூழ்நிலையிலிருந்து ஆமீன் மறுபடியும் வந்து கர்த்தருடைய பாதையில, கர்த்தர் நடத்துகிற பாதையில் நாம் இணைந்து கொள்வோமானால் ஆமீன் முரட்டாட்டம் வேண்டாம், பிடிவாதம் வேண்டாம், வைராக்கியம் வேண்டாம், கோபம் வேண்டாம். Praise the Lord. தேவ சமூகத்திலே எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கறதான அனுபவம் வேண்டாம். ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க சொல்றதெல்லாம், ஆண்டவரே எனக்கு ஒண்ணுமே தெரியாதப்பா, எனக்கு எதுவுமே தெரியாதப்பா, நீங்க என்ன நடத்துங்க என்று சொல்லி அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இதோ வாசற்படியில் என்று கதவை தட்டுகிறேன், ஒருவர் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் திறந்து கொடுங்க. ஆண்டவருக்கு திறந்து கொடுங்க. இந்த நேரையில ஆண்டவருக்கு உங்கள் இதய கதவை திறந்து கொடுங்க. அவர் உள்ளே பிரவேசிக்கட்டும். 25ஆம் ஆண்டு 2025ஆம் ஆண்டு ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு கதவை தட்டி கொண்டிருக்கிறதால ஆமென் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் இதய கதவை திறந்து கொடுத்து ஆண்டவரே வாரும் என்று சொல்லி நீங்கள் அழைப்பீர்களானால் அவர் உங்களுக்குள்ள வருவார். உங்க குடும்பத்துல, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு சுகம், ஒரு சமாதானம், ஒரு ஆசீர்வாதம், ஒரு நிறைவை கர்த்தர் கட்டளையிடுவதற்கு அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட்.